Morning champion, this is Professor Aswaran from Government College of Technology. I am having a technical champion Chandru along with me. நம்ம கூட யார் என்ன இருக்காருன்னா ஒரு கொஸ்டின் சூப்பரான கொஸ்டின் சந்துரு எடுத்துட்டு வந்திருக்காரு. இது மேட்ச் த ஃபாலோயிங் கொஸ்டின் நம்ம ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம். எப்படி ஞாபகம் வச்சுக்கோன்னு சொல்ல போகிறோம். நல்லா கூர்ந்து கவனிக்க வில் ப்ராக்டிஸ். ஸோ ஃபஸ்ட்டு இது வந்து சென்ட்ரிஃபிகல் பம்பு. சென்ட்ரிஃபிகல் பம்புக்கு வந்து ரோட்டார் ஹேவிங் பிளேடு. ஸோ சென்ட்ரிஃபிகல் பம்பில் நம்ம ரோட்டரி பம்பு கூட வந்து நம்ம சொல்லலாம். ஆனால் ரோட்டரி பம்புக்கு ஆப்ஷன் வந்து வேற ஒருத்தர் இருக்கான். அதனால் ரோட்டார் ஹேவிங் பிளேட் வந்து இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். செகண்ட் வந்து கியர் பம்பு. கியர் பம்புக்கு வந்து அது ரோட்டரி பம்பு இருக்கும். ஸோ ரோட்டரி பம்பில் ஒரு வகை தான் வந்து கியர் பம்பு. ஸோ கியரை பார்க்கும்போது ரெண்டு பேரும் ஆப்ஷன் இருக்காங்க. ரெண்டு பேரும் ஆப்ஷன் இருக்கும்போது நமக்கு என்ன அப்படின்னா ரோட்டரி பம்ப்னா கியர் பம்பு சூட்டபிள். நெக்ஸ்ட் வந்து ரெசிப்ரோகேட்டிங் பம்பு. ரெசிப்ரோகேட்டிங் வந்து பம்புக்கு வந்து மேட்ச் ஃபாலோயிங் கரெக்ட் வந்து ஏர் வெசல். ஸோ ரெசிப்ரோகேட்டிங் பம்ப் என்ன அப்படின்னா அது வந்து இன்டர்மீடியட் டிஸ்சார்ஜ் விட்டு வரும். ஸோ கண்டினியூஸாக இன்டர்மீடியட் டிஸ்சார்ஜை வந்து கண்டினியூஸ் டிஸ்சார்ஜாக மாற்றுறதுக்கு யூஸ் பண்ண டிவைஸ் தான் ஏர் வெசல். ஏர் வெசல் என்ன பண்ணால் விட்டு தண்ணி வரும்போது அந்த மொத்தமாக அந்த ஃப்ளூயிடை வர வைக்கிறதுக்கான தான் ஏர் வெசல். நெக்ஸ்ட் வந்து டர்பைன் பம்பு. டர்பைன் பம்புக்கு வந்து கரெக்டான ஆன்சர் வந்து கைட் வெயின்ஸ். டர்பைன் பம்புக்கு வந்து கெயிட் வெயின்ஸ் இருக்கும் அப்படின்றது டர்பைன் பம்பில் கெயிட் வெயின்ஸ் ஒரு பார்ட் இருக்கணும். இப்போ நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா சென்ட்ரல் பம்ப் வந்து அதில் ரோட்டார் ஹேவிங் பிளேட் இருக்கும். கியர் பம்ப் வந்து ஒரு ரோட்டரி பம்ப். ரெசிப்ரோகேட்டிங் பம்ப் வந்து ஏர் வெசல் யூஸ் பண்ணுவாங்க. எதுக்குன்னா கண்டினியூஸ் டிஸ்சார்ஜாக இன்டர்மீடியட் டிஸ்சார்ஜாக கண்டினியூஸ் டிஸ்சார்ஜாக மாற்றுறது. டர்பைன் பம்பில் வந்து கெயிட் வெயின்ஸ் இருக்கும்ன்றது தெரிஞ்சுக்கலாம். அடுத்த மேட்ச் ஃபாலோயிங். நெக்ஸ்ட் வந்து பெல்டாமில் டர்பைன். பெல்டாமில் டர்பைனுக்கு வந்து லோ டிஸ்சார்ஜ் ஹை ஹெட். பெல்டானை நம்ம எப்படி கூப்பிட்டோம் தலை அப்படின்னு கூப்பிடுவோம். ஏன் தலைன்னு கூப்பிடுவோம்னா அவர் ஹை ஹெட், அதனால தான் பெல்டான் வந்து தலை அப்படின்னு. பெல்டான் அதே போல் பீக்குன்ற வார்த்தைக்கு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். பீன்ற வார்த்தையில் தான் தலை இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா பீக்கு தான் தலை இருக்கும், எஃப்க்கு தலை இருக்காது, ஒரு நாக்கு மட்டும் தான் இருக்கும். கேக்கு காலும் கையும் இருக்கும். ஸோ தலை அப்படின்னு யாரை கூப்பிடுவோம் அப்படின்னா பெல்டானை தான் கூப்பிடுவோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஸோ அப்போ வந்து இது வந்து ஹெட் வந்து ஹெட்டு, டிஸ்சார்ஜ் வந்து லோ டிஸ்சார்ஜ். அதே கப்ளான் வந்து லோ ஹெட்டு, ஹை டிஸ்சார்ஜ். இது வந்து மீடியம் ஹெட்டு, மீடியம் டிஸ்சார்ஜ். ரெண்டுமே மீடியம். ஸோ அப்படி தான் தெரிஞ்சுக்கணும். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரான்சிஸ்னா ஆட்டோமேட்டிக்காக மீடியம் ஹெட்டு, மீடியம் டிஸ்சார்ஜ். ஃப்ரான்சிஸ் அப்படின்னா கூட ஃப்ரான்சிஸ் நீங்கள் எந்த மீடியம் அப்படின்னு கேட்டால் நான் மீடியம் டிஸ்சார்ஜ், நான் மீடியம் ஹெட் அப்படின்னுவோம். ஆட்டு கப்ளான் டர்பைன் ஹை டிஸ்சார்ஜ் லோ ஹெட். கப்ளான் வந்து ஹை டிஸ்சார்ஜ் அண்ட் லோ ஹெட் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ 7 கான்செப்ட் நம்ம பார்த்துருக்கோம். 7 கான்செப்ட் வந்து நமக்கு நச்சுன்னு கற்றுக் கொடுத்த சந்துருக்கு தேங்க்யூ சொல்லுவோம். தேங்க்யூ சார்.